வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பெரிய மாற்றங்கள் உருவாக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் மக்கள் அதிகாரத்தை சிறியவர்களிடம் ஒப்படைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாந்த் ஸ்ரீவர்தன விமர்சனம். மக்களின் ஆணைக்கு புறம்பாக யாராவது செயற்பட்டால் அதற்கான தக்க பதிலை மக்கள் வழங்குவார்கள் என்று அமைச்சர் KD லால்காந்த எச்சரிக்கை. இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் 3 முக்கிய வீடமைப்பு திட்டங்களுக்கான நிதியுதவியை இரட்டிப்பாக இந்திய அரசாங்கம் தீர்மானம். தைட்டி திஸ்ஸ ரஜமகா விகாரை முன்பாக சட்டவிரோத கட்டிடம் என்று பெயர் பலகை நடப்படும் பட்சத்தில் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரிக்கை. தொடர்வதை விரிவான செய்திகள். தற்போதைய அரசாங்கம் சிறிய மக்களின் அரசாங்கமாகவே உள்ளதாகவும் பெரிய மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் மக்கள் அதிகாரத்தை சிறியவர்களிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாந்த் ஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார். 1970ஆம் ஆண்டு ஸ்ரீமா பண்டாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்தியது. 1977ஆம் ஆண்டு ஜெயவர்தன அரசாங்கம் திறந்த பொருளாதார கொள்கையினை அறிமுகப்படுத்தியது. 1994ஆம் ஆண்டு சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க அரசாங்கம் பல்கலைக்கழக அமைப்பை விரிவுபடுத்தியது. 2004ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஆனால் தற்போதைய அரசாங்கம் இதுவரை நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய எந்த ஒரு முக்கிய சாதனைகளையும் நிகழ்த்தவில்லை என்று சுட்டிக்காட்டினார். பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த பெரிய கனவுகளுடன் செயல்படும் தலைவர்கள் தேவை என்றும் மக்களால் வழங்கப்பட்ட பெரிய நாட்காலியில் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டிருக்கும் சிறிய மனிதரே அனுருகுமார திசாநாயக்க என்றும் அவர் விமர்சித்திருந்தார். ஒரு இணைய ஊடகத்தில் இடம்பெற்றிருந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது பிரசாந்த் ஸ்ரீவர்தன இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை புத்தாண்டின் மாகாண சபை தேர்தலை இயன்றளவு விரைவாக நடத்த வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி இன்று வலியுறுத்தியது. இந்த ஆண்டுக்கான மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்ள தனது கட்சி முழுமையாக தயாராகி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார ஊடக சந்திப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். மேலும் 2026ஆம் ஆண்டின் எதிர்கட்சிகளுக்கு இடையில் ஒற்றுமையினை உருவாக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நாட்டின் மக்களுடைய சக்திக்கு முன் எந்த ஒரு சக்தியும் எதிர்த்து முடியாது. மக்களின் ஆணைக்கு புறமாக யாராவது செயற்பட்டால் அதற்கு தக்க பதிலடியை மக்கள் வழங்குவார்கள் என்று அமைச்சர் KD லால்காந்த எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து ஊடகங்களிடம் அவர் மேலும் கருத்து தெரிவித்த போது ஆட்சி அதிகாரத்தை இழந்து தவிக்கும் சில தரப்புகள் தேசிய மக்கள் சக்தியின் ஜனநாயக பயணத்தை பற்றி அச்சமடைந்துள்ளதாக கூறியுள்ளார். அதனால் தான் எமது பயணத்தை குழப்பும் நோக்கிலே அவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சதி நடவடிக்கைகளுக்கு தீய நோக்கமுடைய சில ஊடகங்களும் ஆதரவளித்து வருகின்றன என்றும் மக்களின் ஆணைக்கேற்ப செயற்படாத அரசுகளுக்கு இந்த நாட்டு மக்கள் கடந்த காலங்களிலே தக்க பாடம் புகட்டியுள்ளார்கள் என்றும் அவர் நினைவூட்டினார். அதேபோல் மக்களை தவறாக வழிநடத்தும் ஊடகங்களுக்கும் மக்களை உரிய பதிலை அளிப்பார்கள் என்றும் மக்கள் சக்திக்கு எதிராக எந்த சக்தியும் நீண்ட காலம் நிலைத்திருக்க முடியாது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஊழலும் மோசடியும் மற்ற பயணத்தினை முன்னெடுத்து வருவதாலேயே தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக சிலர் செயல்படுகிறார்கள் என்றும் அரசு கவனம் என்ற அடிப்படையற்ற கதைகளை பரப்பி வருகின்றார்கள் என்றும் அமைச்சர் KD லால்காந்த குறிப்பிட்டிருந்தார். இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் 3 முக்கிய வீடமைப்பு திட்டங்களுக்கான நிதியுதவியை இரட்டிப்பாக இந்திய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதனை உறுதிப்படுத்தும் வகையிலே ராஜதந்திர கடிதங்கள் பரிமாறிக்கொள்ளும் நிகழ்வு கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் நடைபெற்றுள்ளது. உயர்மட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் சமூக அபிவிருத்தி திட்டங்களின் கீழ் கிராம சக்தி வடக்கு மற்றும் கிராம சக்தி தெற்கு 1 மற்றும் கிராம சக்தி தெற்கு 2 ஆகிய 3 வீடமைப்பு திட்டங்களுக்கான ஒப்பந்தங்கள் 2017 மற்றும் 2018ஆம் ஆண்டுகளில் கைச்சாத்திடப்பட்டன. இந்த திட்டங்களின் அடிப்படையிலே குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் தாங்களே வீடுகளை அமைக்கும் முறையில் ஒரு குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டு வந்தது. எனினும் கொரோனா பெருந்தொற்று மற்றும் அதனைத் தொடர்ந்து 2022 இலங்கையில் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக வழங்கப்பட்ட நிதியுடன் வீடுகளை கட்டி முழுமையாக முடிப்பதற்கு பயனாளிகளிடம் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டார்கள். இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு இலங்கை அரசாங்கம் விடுத்த கோரிக்கைக்கு இணங்க ஒரு வீட்டுக்கான நிதியுதவியை 10 லட்சமாக உயர்த்துவதற்கு இந்திய அரசாங்கம் சம்மதம் தெரிவித்துள்ளது. இந்த நிதி உயர்வை நடைமுறைப்படுத்துவதற்கான கடிதங்களை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா மற்றும் வீடமைப்பு கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் செயலாளர் குமுது லால் போகாவத் ஆகியோர் பரிமாறிக்கொண்டார்கள். இந்த அதிகரிக்கப்பட்ட நிதி உதவியின் மூலம் 1550க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நேரடியாக பயனடைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தித்வா புயல் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு உதவியாக 22 வெளிநாடுகளிடமிருந்து மனிதாபிமான நிவாரணங்கள் கிடைத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. உலக உணவு திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்ட இந்த மனிதாபிமான உதவிகள் தற்போது நாட்டை வந்தடைந்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கும் நிவாரணங்களை முழுமையாக முகாமைத்துவம் செய்யவும் ஒருங்கிணைக்கவும் அவற்றை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவாகவும் வினைத்திறனோடும் பகிர்ந்தளிப்பதை உறுதி செய்யும் நோக்கிலும் ஜனாதிபதியின் வழிகாட்டுதலின் கீழ் வெளிநாட்டு நிவாரண ஒருங்கிணைப்புக்கான சிரேஷ்ட அதிகாரிகள் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர தலைமையிலான இந்த குழு பல முறை ஒன்று கூடி நிவாரண நடவடிக்கையில் முழுமையான வெளிப்படைத்தன்மையினையும் அதிகபட்ச செயல்திறனும் உறுதி செய்ய தேவையான தீர்மானங்களை எடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இதன் அடிப்படையில் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் வழியாக நாட்டிற்குள் வந்துள்ள வெளிநாட்டு உதவிகள் ஒரு குடவத்த களஞ்சி வளாகத்தில் பாதுகாப்பாகவும் ஒழுங்காகவும் சேமிக்கப்பட்டுள்ளன. மேலும் நாடு முழுவதும் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நிவாரணங்களை உரிய நேரத்தில் சரியான முறையில் விநியோகிக்க தேசிய அனர்த்த நிவாரண சேவை மத்திய நிலையத்தின் ஊடாக செயல்படுத்தப்படும் பொறிமுறை தற்போது மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தீர்மானத்தின் அடிப்படையில் தையிட்டி திசம ரஜமகா விகாரை முன்பாக சட்டவிரோத கட்டிடம் என்ற பெயர் பலகை நாட்டப்படும் பட்சத்தில் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதேச சபை செயலாளருக்கு எழுத்து மூலம் அறிவுறுத்தியுள்ளார். வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட தையிட்டி பகுதியில் தனியார் காணியிலே உரிய அனுமதிகளின்றி அமைக்கப்பட்டு திச ரஜமகா விகாரையை சட்டவிரோத கட்டிடமாக அடையாளப்படுத்தும் வகையிலே 3 மொழிகளிலும் பெயர் பலகை நாட்டுவதற்கான தீர்மானம் அண்மையில் பிரதேச சபையில் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து இந்த விடயம் தொடர்பாக பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வலிகாமம் வடக்கு பிரதேச சபை செயலாளருக்கு எழுத்து மூலம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். அந்த கடிதத்திலே தையிட்டி விகாரை முன்பாக சட்டவிரோத கட்டிடம் என்று குறிப்பிடும் பெயர் பலகை நாட்டப்பட உள்ளதாக புலனாய்வு பிரிவுகள் மூலம் தகவல் கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தகைய அறிவித்தல் பலகை காட்சிப்படுத்தப்படுவதால் பௌத்த மற்றும் இந்து சமயங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் பாதிக்கப்படுவதோடு பிரதேசத்தில் அமைதியும் ஒழுங்கும் சீர்குலையக்கூடிய அபாயம் ஏற்படலாம் என்றும் கடிதத்தில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினாலோ அல்லது வேறு எந்த அமைப்புகளினாலோ இவ்வாறான பெயர் பலகைகளை காட்சிப்படுத்தும் நோக்கம் இருப்பின் அவற்றை முழுமையாக சட்ட ரீதியான நடைமுறைகளின் கீழ் மேற்கொள்ள வேண்டும் என்றும் சட்டத்திற்கு முரணான வகையிலே பெயர் பலகை நாட்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அறிவித்தலில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நாங்கள் அரசாங்கத்தை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விற்பனைக்கு முன் வைத்திருந்த மெல்கோ நிறுவனம் மீண்டும் அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு இன்று லாபகரமான அரசு நிறுவனமாக மாற்றப்பட்டுள்ளது என்று அமைச்சர் KD லால்காந்த் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் மெல்கோ நிறுவனம் சுமார் 1400 மில்லியன் லாபத்தை ஈட்டியுள்ளதாகவும் இது மெல்கோவின் வரலாற்றிலேயே பதிவான மிக உயர்ந்த லாபம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க லாபத்தை அடைந்ததன் காரணமாக மெல்கோ நிறுவன ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஊழியர்களை ஊக்குவிக்கும் நோக்கிலே ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த போனஸ் வழங்கும் நிகழ்வு நாராயண்பேட்டையில் உள்ள மெல்கோ அலுவலக வளாகத்தில் நடைபெற்றதாகவும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். மேலும் 2026ஆம் ஆண்டில் 15,000 பால் பண்ணை விவசாயிகளுக்கு இலவச பால் பண்ணையாளர் ஆயுள் காப்பீட்டை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டு மெல்கோவின் வரலாற்றில் அதிக விற்பனை வருவாயை பதிவு செய்த ஆண்டாக மாறியுள்ளதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் இந்த வெற்றிக்காக அர்ப்பணிப்புடன் உழைத்த அனைவருக்கும் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட உள்ள போராட்டத்தில் மதபேதமின்றி அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சமூக அரசியல் ஆய்வாளர் CR ஜோதிலிங்கம் அழைப்பு விடுத்துள்ளார். அவர் மேலும் கூறிய பொதுக்கட்சி வேறுபாடுகளையும் பொது அமைப்பு சார்ந்த பாகுபாடுகளையும் கடந்து அனைவரும் எதிர்வரும் 3ஆம் தேதி நடைபெறவுள்ள தையிட்டி போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இவ்வாறு ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலம் இலங்கை அரசாங்கத்திற்கும் சர்வதேச சமூகத்திற்கும் பலமான செய்தி ஒன்றை அனுப்புவதோடு தேவையான அழுத்தத்தையும் ஏற்படுத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனிடையே தையிட்டி விகாராதிபதியின் பதவி உயர்வுக்கு எதிராக விகாரைக்கரையில் நடைபெற்ற போராட்டம் தொடர்பாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் 11 உறுப்பினர்களுக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தால் அழைப்பு கட்டளைகள் அனுப்பப்பட்டுள்ளன. பலாலி போலீசார் தாக்கல் செய்த வழக்கின் அடிப்படையில் மன்னாகம் நீதவான் நீதிமன்ற பதிவாளர் இந்த அழைப்பு கட்டளைகளை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி குறித்து 11 பிரதேச சபை உறுப்பினர்களும் எதிர்வரும் 5ஆம் தேதி மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி தையிட்டி விகாரையின் முன்பாக விகாராதிபதியின் பதவி உயர்வுக்கு எதிராக வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அன்றைய தினம் நடைபெற்ற அந்த போராட்டம் தொடர்பாக பிரதேச சபை தவிசாளர் உட்பட 29 பேருக்கு முன்னதாகவே மல்லாகம் நீதிவான் நீதிமன்றம் கட்டளைகள் பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.